வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிலைட் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் மைதான். மைதான் வந்து ரொம்ப முக்கியமான படங்க. நான் ஒவ்வொரு படமே முக்கியமான படம் தான் சொல்லுவேன். பட் இந்த படம் வந்து மிக மிக முக்கியமான படம். ஏன்னா நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வந்து எடுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படி சொல்லணும்னா, ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வந்து நீங்கள் வந்து போகிற போக்கில் எடுத்துட முடியாது. அதுவும் வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை அவ்வளோ ஈஸியாக நம்ம போகிற போக்கில் எடுத்துட முடியாதுங்க. அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அது வந்து நம்ம வந்து கதையாக வந்து கன்வே பண்ணுறப்போ ஒரு ரியல் ஸ்டோரியை கன்வே பண்ணுறப்பயே அவங்க வந்து அது வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதாவது இது வந்து நிஜமாக நடந்ததா, இல்லை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் ஜோடிக்கு போட்டு எடுத்தாங்களாங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் டவுட்ஸ் வரும். ஆனால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அமித் சர்மா பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கே வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா தேவர், லவ் ஸ்டோரிஸ் 2 அண்ட் பதாய்ஹோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்மால் படங்களை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மைதான் மாதிரிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரியல் ஸ்டோரியை வந்து ஹேண்டில் பண்ணுறங்கிற விஷயமே ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா இப்போ நார்மலாக இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு ராஜ்குமார் ஹிரானி இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாருங்கன்னா இந்த படத்தில் இன்னும் ஒரு அதிகமான ஃபோக்கஸ் வந்துருக்கும். பட் இது வந்து அமித் சர்மா எடுத்து பண்ணுறப்ப இது வந்து அதிகமான ஃபோக்கஸ் போச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் ஸ்டில் இந்த படத்தை வந்து அவர் எப்படி கையாண்டிருக்கார் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு நார்மலாக நான் இந்த படத்தை வந்து ஒரு சிறந்த படம், இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வரேன்னா, நார்மலாக நமக்கு வந்து ஒரு விளையாட்டு மட்டும் தான் டிசிப்ளினும் சரி, நம்ம தன்னம்பிக்கையும் சரி அதிகமாக கொடுக்கும். நமக்கும் சரி, நம்ம குழந்தைகளும் சரி. பட் இந்த மாதிரி படங்கள் இப்போ இந்த மைதான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மைதான் படம் வந்து ஒன்லி ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ தமிழ், தெலுங்கு, அதர் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகலை. பட் இதே நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டான படம் பாருங்களேன். இப்போ சேம் இதே நேற்று வந்து படே மியான் சோட்டே மியான்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ரீஜனல் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபிலிமை வந்து எல்லா லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகிறப்ப ஏன் இந்த மாதிரி மைதான் மாதிரி ஒரு சிறந்த படம், மிகச்சிறந்த படங்க, கண்டிப்பாக வந்து அதர் ரீஜனல் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா நம்ம மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு ஹிந்தி தெரியும். இப்போ வந்து எனக்கு ஹிந்தி தெரியும் வச்சுங்க. பட் என்னோடய பசங்களுக்கு, என்னோட பையனுக்கோ இல்லை என்ன மாதிரி ஒரு என் பையன் மாதிரி அதர் பசங்களுக்கோ வந்து ஹிந்தி தெரியுங்கிறது எவ்வளோ கம்பல்சரி இல்லையா? அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு கிளியர் தெரியாது. பட் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி படங்கள் அதர் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம குழந்தைகளுக்கும் கொண்டு போய் காட்டுறது ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி படங்களை காட்டுறப்போ ஒரு தன்னம்பிக்கை வரும் மனசில், இல்லைங்களா? ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான் வந்து நம்மளை வந்து ஒரு டிசிப்ளினோ ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஸோ பட் இந்த மாதிரி படங்கள் தமிழில் வராதது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம், எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம் தாங்க. ஓகே, படத்துக்குள்ளே போக போனால் இந்த படம் பார்த்திங்கன்னா 1952 to 1962 இந்த 10 வருஷம் இந்தியன் ஃபுட்பால் டீமோட கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 10 வருஷம் நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீமை வந்து வழி நடத்துறது, கோச்சாக இருந்தது சையத் அப்துல் ரஹீம் சொல்லிட்டு ஒருத்தருங்க. அவரோட வாழ்க்கை வரலாறு தான் நம்ம வந்து இந்த படமாக வந்து எடுத்திருக்காங்க. 3 hours 1 minute. எஸ், கிட்டத்தட்ட ஒரு 181 minutesங்கிறது ஒரு கொஞ்சம் லாங்கான விஷயம் தான். பட் இந்த மாதிரி பயோகிராஃபிக் படம்லாம் வந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து அதிக லென்த்தியாக இருக்கும். பட் அதில் வர இருக்கிற ஒவ்வொரு சீனுமே வந்து முக்கியமான சீனுங்க. இந்த சீன் எடுக்கலாம், அந்த சீன் எடுக்கலாம்னு சொல்லவே முடியாது. சொல்லப்போனால் இந்த படத்தை நீங்கள் 4 hours கூட கொண்டு போகலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. பட் அந்த கதைக்கு என்ன தேவை, படத்தை வந்து ஒரு கிறிஸ்பாக கொண்டு போகிறதுக்கு என்ன தேவைங்கிற மாதிரி சூஸ் பண்ணி அமித் சர்மாவும் அவரோட டீமும் வந்து சேர்ந்து தான் வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்ல மாதிரி இந்த 10 வருஷம் கோல்டன் பீரியட் தான் காட்டுவாங்க. இனிஷியல் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நார்மலாகவே இந்த ஃபுட்பால் டீம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபுட்பால் டீம் வந்து இதோட ஃபெடரேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் பேஸ்டில் தான் இருக்குது. கல்கத்தா அங்கே தாங்க இருக்குது. ஸோ நம்ம கோச்சான சையத் அப்துல் ரஹீம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த டீமில் இப்போ கரண்ட் இருக்கிற டீமில் வந்து இருக்கிற டீம் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியறாங்க. எல்லாமே ஏஜ்டு பிளேயர்ஸ், எல்லாமே உள்ள இருக்க பிளேயர்ஸ்னால ரெகுலராக வந்து அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணனால அவங்களுக்கு தெரியுது நல்லா விளையாண்டாட்டையும் நம்ம வந்து செலக்ட் ஆகிறோம். நம்ம ஒரு திறமையில் இருக்காங்க. நான் வந்து ஒரு புது டீமை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயுங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத், பஞ்சாப், கேரளான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு ஒவ்வொரு பொசிஷனுக்கு, அதாவது இப்போ ஃபுட்பாலில் ஒரு பொசிஷனை பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செலக்டிவ் பிளேயர் சூஸ் பண்ணி அவர் கொண்டு வராருங்க. இங்கே கொண்டு வரப்போ என்ன ஆகுதுன்னா, ஆஸ் யூஸ்வல் பொலிட்டிக்ஸ் தான். பொலிட்டிக்ஸுங்கிறது நம்ம இந்தியன் ஹாக்கிலையும் இல்லை, ஃபுட்பால்லையும் இருக்குது, எல்லா விளையாட்டுலேயும் பொலிட்டிக்ஸ் இருக்குங்க. ஸோ அங்கே அந்த இதில் வந்து மெம்பராக இருக்க ஒரு ஆள் சொல்கிறாரு, இந்த ஃபுட்பாலை வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து விளையாடுறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்கால்காரங்க தான். அதிக ஸ்டேடியம்ஸ் இருக்கிறதும் நம்ம வெஸ்ட் பெங்காலில் தான். அப்படி இருக்கிறப்ப அதிக பிளேயர்ஸ் இருக்கிறதையும்
இது வரைக்கும் கலந்துட்டது பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்கால் டீம் தான். இப்படிலாம் இருக்கிறப்ப எதனால் நாம் வந்து அதர் ஸ்டேட் போய் நம்ம சூஸ் பண்ணணும், இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டில் அதர் ஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், இதில் முழுக்க நம்ம வெஸ்ட் பெங்கால் டீம் பிளேயர்ஸாக இருக்கணும்னு சொல்லி அவர் ஒரு கருத்து வைக்கிறார். பட் ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு இந்த டீம் கொடுங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இறங்குறாரு. அதில் இன்னொரு பாயிண்ட் வைக்கிறாரு. நார்மலாக நாம் இங்கே இந்தியனில் கரண்ட்லி விளையாடுற ஃபுட்பால் டீம் மேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து வித்தவுட் பேட் ஃபுட்டாக விளையாடுறோம். அட் த சேம் டைம் வந்து நம்மளோட டைமிங் பார்த்திங்கன்னா 70 minutes, பட் ஃபுட்பால் வந்து 90 minutes. ஸோ இந்த 20 minutes எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அந்த டைமிங் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸால் ஒத்துழைக்க முடியல. ஸோ அதில் நம்ம வந்து நிறையா அந்த 20 minutes நிறைய கோல் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம சயீத் அப்துல் ரஹீம் வந்து ஃபுல் அவுட் ஒரு சூப்பராக ஒரு டீம் ரெடி பண்ணுறாரு. அதுக்குண்டான 90 minutesக்கு என்ன மாதிரி பயிற்சி வருமோ அந்த பயிற்சியும் கொடுக்குறாரு. நம்ம வந்து அதுக்குண்டான ஒவ்வொரு கேம்ஸும் காட்டுறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு டீமை வந்து நம்ம சயீத் அப்துல் ரஹீம் வந்து கோச் வந்து 1952 ஒலிம்பிக்கு என்ட்ராகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம வந்து 4th place வரைக்கும் வந்துடுறோம். பட் 4th place வரைக்கும் வந்தாலும் அடுத்து நம்மளாம் வந்து அது ஆல்ரெடி இங்கே இருக்க இந்தியன் பேப்பர் மீடியாஸ் இருக்குல்ல, நம்ம இந்தியன் மீடியாஸ், அவங்க வந்து இங்கே இருக்க பொலிட்டிக்ஸ்னால அதை வந்து நம்ம வந்து அதாவது 4th place வந்தோங்கிறது பாசிட்டிவாக காட்டாமல் சயீத் அப்துல் ரஹீம் வந்து தோத்துட்டாரு, அவரோட கோச்சிங் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேணும்னே வந்து குற்றச்சாட்டு நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அதே மாரி ஒரு சில காரணங்களாக சொல்லி நம்ம சயீத் அப்துல் ரஹீமே வந்து கோச்சை கன்டினியூ பண்ணுறாரு. 1956க்கும் அந்த இதுக்கு போகிறாருங்க, நம்ம ஒலிம்பிக் போகிறாரு, அடுத்த ஒரு ஒலிம்பிக் போகிறாரு. பட் அந்த ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து ஏ டீம் பி டீம் அந்த மாதிரிலாம் வந்து டீம் செக்ரிகேஷன் இருக்கிறதுல வந்து இந்தியாவோட காம்பீட் பண்ண வேண்டிய டீம் எல்லாமே வெரி டஃப் டீமுங்க. அதாவது இது வரைக்கும் அந்த டீமில் தோக்காத டீம், அந்த டீம் கூட காம்பீட் பண்ணி இந்தியா வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் தோற்றுடும், செகண்ட் மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து ட்ரா பண்ணும். பட் அந்த ட்ரா பண்ணுற மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன், உங்களுக்கு மேற்கொண்டு வர அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ இதில் ட்ரா பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே சேம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட இங்கே இருக்க இந்தியன் பொலிட்டிக்ஸ் மீடியா வந்து ரொம்ப ரொம்ப பேடாக வந்து அவரோட கோச்சிங் முறையை வந்து சித்தரித்து அவரை வந்து டீமில் வந்து தூக்கிடுறாங்க, கோச்சில் வந்து தூக்கிடுறாங்க. அதுலேருந்து இந்தியன் டீம் நெக்ஸ்ட் ஒரு 2 yearsங்க ரொம்ப டவுனில் தான் போகும். அட் த சேம் டைம் இந்த டைமில் தான் வந்து நம்ம சயீத் அப்துல் ரஹீம், அதாவது நம்ம ஹீரோக்கு லங் கேன்சருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அவர் வந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருன்னா நான் வந்து இதுக்கப்புறம் உள்ள லைஃப்பை வந்து நான் வீட்டில் கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருக்காருங்க. பட் அது வீட்டில் இருக்கிறப்ப தான் அவரோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இன்னும் எவ்வளோ நாள் வந்து இங்கே இருக்க போகிற, வீட்டில் இருக்க போகிற, நீ உனக்குண்டான முயற்சியை வந்து செயல்படுத்து, நீ உங்கள் டீமை வந்து வழிநடத்து, நீ அதுக்குண்டான முயற்சி எடு, அட்லீஸ்ட் நீ இறக்குறப்பயாவது பீஸ்ஃபுல்லாக சாவ, இங்கே இருந்துட்டு நீ வந்து கஷ்டப்பட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவங்க ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த உடனே நம்ம ஹீரோவான சயீத் அப்துல் ரஹீம் சார் வந்து திருப்பி அந்த கூட்டமைப்பு போகிறாங்க. அந்த கூட்டமைப்பு போயிட்டு மீன்ஸ் ஃபெடரேஷன் போயிட்டு அந்த கோச்சிங் பொசிஷன் கேட்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போராடி அந்த பொசிஷன் வாங்கிறாங்க. அந்த பொசிஷன் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி அதே டீம் தான், அந்த டீமை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி அந்த டீமை ரெடி பண்ணி அவர் வந்து இந்தியன் ஏஷியன் கேம்ஸ் கொண்டு போகிறாங்க நம்ம டீமை. அந்த ஏஷியன் கேம்ஸில் போகிறப்ப தாங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. இந்தியன் கவர்மெண்ட்டே என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வந்து இப்போ வந்து இருக்கிற பட்ஜெட் இல்லை, ஸோ அதில் வந்து நம்ம வந்து காஸ்ட் கட்டிங் பார்க்குறோம். அந்த காஸ்ட் கட்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் டீமில் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணலான்ட்டு நம்ம வந்து இந்தியன் ஃபுட்பால் டீமை வந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணலான்னு இருக்கோம். எங்களால் வந்து தொடர்ந்து அதுக்குண்டான ஸ்பான்சர்ஷிப்போ அதுக்குண்டான அமௌண்ட்டோ கொடுக்க முடியாது, ஏன்னா இந்தியன் டீம் வந்து இப்போ ரொம்ப பேட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இவர் வந்து திருப்பி அங்கே போய் நம்மளோட இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் போய் பேசிவிட்டு போராடி நான் வந்து இப்போ திருப்பி பேக் ஆகிட்டேன், என்னால் கண்டிப்பாக டீம் வந்து இந்தியன் ஏசியன் கேம்ஸில் ஒரு சிறந்த நிலைக்கு எட்டி நம்ம கோல்டு வாங்கி நம்மளோட பெயரை வந்து நிலைநாட்ட முடியும்னு என் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னோன்னே அதை சொல்லி தான் இங்கேருந்து போகிறாரு. பர்மிஷன் வாங்கிடுறாங்க, போகிறாங்க. அங்கே போன ஃபஸ்ட் மேட்ச் தோத்துறாங்க. உடனே நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் அங்கே இருக்க வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. பட் அந்த நெக்ஸ்ட் டே அவங்க அதுக்கடுத்து நடக்கிற எல்லா மேட்சும் ஜெயிக்கிறாங்க. ஃபைனலாக வந்து இந்தியன் அந்த ஏசியன் கேம்ஸ் கூடான கோல்டையும் அடிச்சிடறாருங்க. அதோட வந்து படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்தோடு வந்து படத்தை முடிக்கிறாங்க. படத்தை மட்டும் முடிக்கலைங்க, நம்மளோட இந்தியாவோட ஃபுட்பால் டீமோட ஓவரால் கனவையும் அடிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 9 monthலேயே வந்து நம்ம சயீத் அப்துல் ரஹீம் சார் வந்து இறந்துடுறாரு. ஆனால் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியன் டீம் வந்து உயிர் பெற்றுச்சா இல்லையாங்கிறது பார்த்தீங்கன்னா அவுட் இல்லவே இல்லைங்க. 1970s நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸ் கால் வரைக்கும் வந்திருக்கோம். 4th place மாதிரி சம்திங் வந்துட்டு வெளியே போயிருக்கோம். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அதாவது 1962 1956 நம்ம லாஸ்ட்டாக ஒலிம்பிக் என்ட்ரானோம். அதுலேருந்து இன்றைக்கு வரைக்குங்க இந்தியன் டீம் வந்து ஒலிம்பிக்கே போடுங்க. இதுதான் ஒரு மறுக்கப்படாத உண்மை. அண்ட் இந்தியன் டீம் திருப்பி எப்போ ஏன் வரும்,
உள்ளே வரும் அப்படிங்கிறதுக்கு உள்ள நிறைய எக்கச்சக்க பொலிட்டிக்ஸ் இருக்குது இந்தியன் இதில். அதில் இந்த படத்தை கொஞ்சம் டெப்த்தாகவே சொல்லியிருக்காங்க ஒரு சில விஷயங்கள்லாம். உங்களுக்கு படம் பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். பொலிட்டிக்ஸுங்கிறது வந்து வெறுமனே வந்து மற்ற விஷயங்கள் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறத வந்து இதில் இந்த படத்தை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யார் வர போகிறோன்னா அஜய் தேவ்கன். ஒரு உண்மையை சொல்லப்போனால் வந்து எனக்கு வந்து அஜய் தேவ்கனை வந்து அவுட்டுன்னு பிடிக்காது. ஒரு ரிவ்யூராக இருந்துட்டு நான் இப்படி இந்த விஷயம் சொல்லவே கூடாது. பட் ஸ்டில் எனக்கு என்னென்னு தெரியலைங்க, அஜய் தேவ்கன் நினச்சாலே அவரோட அந்த பான் பிராக்கு இல்லை குட்கா இந்த மாதிரி ஆடில் தான் வராருங்களா, எனக்கு அதுலேருந்து அவரை பிடிக்க மாதிரியே சொல்லலை. எனக்கு ஜஸ்ட் அவர் ஒரு ஹீரோவே வந்து என்னால் ரெகனைஸ் பண்ண முடியல. பட் ஸ்டில் இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று வந்து ரியல் ஸ்டோரி, சையத் அப்துல் ரஹீம் சாரோட ஒரு ரியல் ஸ்டோரிங்கிறது ஒன்று. இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. இன்னொன்று முக்கியமான மேஜர் விஷயம் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக். இந்த 3 விஷயம் தாங்க. இந்த 3 விஷயத்தினால தான் முக்கியமான படத்துக்கே போனது. பட் டெஃபினட்டாக நான் என்ன நினச்சேனோ அந்த பிம்பத்தை வந்து அஜய் தேவ்கன் அவுட்டுன்னு உடச்சிட்டாரு. ஏன்னா படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அஜய் தேவ்கன் வந்து கல்லையே வந்து நடிப்பார் அப்படின்லாம். அட போங்களா டேய் அப்படின்லாம் நான்லாம் கலாய்ச்சிருக்கேன். பட் இந்த படத்தில் உண்மையாலுமே நான் பார்த்துருக்கேங்க, மனுஷன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் இன் ஹிஸ் கெரியருங்க. ரெண்டாவது பிரியாமணி வந்து அவங்களோட ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அவங்களும் வந்து இந்த படத்தை வந்து சிறந்த சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த எல்லா ஃபுட்பால் பிளேயர்ஸுங்க, ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் ஃப்ரம் த கோல்ட்மேன் டு லைக் கேப்டன் இருக்கட்டும், பிகே பேனர்ஜியாக இருக்கட்டும், சுனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருப்பார், அந்த கேரக்டராக இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டர் பல்ராம் பார்க்குறப்ப எனக்கு வந்து அட்லி சார் ஞாபகம் தான் வந்தார். ஏன்னா நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் அந்த பல்ராம் ஃபேஸ் கட் வந்து அட்லி சார் ஃபேஸ் கட் மாதிரியே க்ளோஸ் டு மேட்ச் இருக்கும். நான் வந்து எதுவும் தப்பாக சொல்லுங்க. பட் ஜஸ்ட் அந்த படம் பார்த்தப்ப எனக்கு டக்குன்னு அவரோட ஃபேஸ் கட் ஞாபகம் வந்தது. அவர் வந்து ஹைதராபாத்லேருந்து அவரை வந்து கொண்டு போயிருப்பாங்க, அந்த மாதிரி கேரக்டரைசேஷன் காட்டியிருப்பாங்க. இன்னொருத்தர் ஜலந்தர் சிங்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாப்லேருந்து ஒருத்தர் நடிச்ச மாதிரி ஒருத்தர் காட்டியிருப்பாங்க. இவங்களான ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க படம். அந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர்னால் என்ன மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெண்டாவது விஷயம் படத்தில் வந்து இன்னொரு மெயின் ஹீரோன்னு சொல்லப்போனால் படத்தோட மியூசிக்குங்க, நம்ம ஏஆர் ரஹ்மான். நார்மலாக வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். ரொம்ப ஒரு படத்தை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அண்ட் ரியல் ஸ்டோரினா கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து படம் ஸ்லோவாக தாங்க போகும். ஸ்பீடாக வந்து போகாது, கிறிஸ்பாகவும் இருக்காது. பட் இந்த படத்தை வந்து அவரோட மியூசிக்னாலேயே எங்கெங்கெல்லாம் வந்து லோவாக போதும் அதில் அந்த அவரோட மியூசிக்காலேயே படத்தை தான் நல்லா ஹை பிச்சில் கொண்டு போய் படம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறாங்க. லைக் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ஃபுட்பால் மேட்ச்லலாம் வந்து இந்த கோல் அடிக்கிற சீனாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம வந்து லாஸ் ஆகிற சீனாக இருக்கட்டும், லைக் அவங்க படுற கஷ்டத்தில் இருக்கட்டும். இன்னொன்று படத்தில் முக்கியமான சீன் கிளைமேக்ஸில் வந்து இந்தியா வந்து அவங்களோட ஆப்போனன்ட் டீமை விட வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கோல் அடிச்சிருவாங்க, 2 கோல். அதுக்கப்புறம் வந்து அடித்ததுக்கப்புறம் இன்னும் டைம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். இந்த 5 மினிட்ஸில் வந்து அவங்க கோல் அடிக்கக்கூடாது, ஆப்போனண்ட் வந்து நம்ம இந்தியா எதிராக வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒவ்வொரு பிளேயருமே வந்து கஷ்டப்படுவாங்க. அந்த சீனை காட்டுறப்ப நார்மலாக வந்து இப்போ ரொம்ப அதர் மியூசிக் டேரக்டரோ இல்லை அதர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து துரு அப்படியே காட்டிடுவாங்க. பட் இதில் வந்து அந்த ஒரு சாங் வச்சு அதை வந்து கொஞ்சம் மெலடிஸாக கொண்டு போய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கணும் உங்களுக்கே புரியும். எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஹை கொடுமோ அங்கெல்லாம் ஹை கொடுத்து, எங்கெங்கெல்லாம் லோ பிச் வாங்கலாம் லோ பிச்சாக கொடுத்து மியூசிக் அவ்வளோ சூப்பராக பண்ணிக்காருங்க. நான் வந்து அவர் ஒரு வந்து என்ன சொல்ல, அவர் ஒரு பெரிய மேதை, அவர் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ஸ்டில் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஹீரோனா அவர் ஒருத்தர் தாங்க. இன்னொரு படத்துக்கு வந்து மிக முக்கிய பேக் போன் அப்படி சொல்ல போனால் ஃபஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அஜய் தேவ்கன் சார், ஏஆர் ரஹ்மான் அண்ட் அந்த பிளேயர்ஸ் அவங்களோட ஆக்டிங். இது இல்லாமங்க படத்தை தன்னோட முதுகில் சுமந்த ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா துஷார் கந்திராயின்னு சொல்லிட்டு அவரோட சினிமாட்டோகிராஃபிங்க. ஒளிப்பது அவ்வளோ கனக்கச்சுதுங்க. இப்போ நார்மலாக ஒரு ஃபுட்பால் மேட்ச் வச்சிங்களேன், இப்போ ஒரு சில படத்தில் நம்ம பார்த்துருப்போம், இங்கேருந்து அங்கே ஒரு பாஸ் ஆகும், அங்கேருந்து இங்கே ஒரு பாஸ் ஆகும், அப்படியே ஒரு கோல்னு கட்டிடுவாங்க. இந்த படத்தில் அப்படிலாம் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ்லாம் வச்சு அட் சேம் டைம் படத்தை வந்து எந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக காட்டுமோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டி நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்காருங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஃபுட்பால் படத்தை வந்து ரொம்ப போர் அடிக்காமல் கொண்டு போய் அதெல்லாம் வந்து ஃபுட்பால் மேட்ச்சை இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதை வந்து தன்னோட முதுகில் வந்து துஷார் கந்திராயின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பர் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் மேற்கொண்டு இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லிட்டே போகலாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரே விஷயம் தான், இந்த படம் வந்து இப்போ முடிஞ்ச வரைக்கும் இப்போ எல்லா ப்ரீவியஸ் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட போயிட்டுருக்கு. நீங்கள் முடிஞ்சால் உங்களோட ஃபேமிலியோட போங்க, மறக்காமல் உங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கு படம் புரியலையா படத்தை புரிய வைங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்களும் வந்து ஸ்போர்ட்ஸில் இறங்குவாங்க.
ஏன்னா ஃப்யூச்சர் ஸ்போர்ட்ஸ் நம்பி தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் இருக்கிறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டிசிப்ளினும் சரி, அவங்களோட ஆக்டிவிட்டியும் சரி கண்டிப்பாக மாறும். இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக தவறாதீங்க. கமர்ஷியல் படங்களும் பார்க்கணும் இல்லைன்னு சொல்லல, பட் இந்த மாதிரி படங்களும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். படத்தை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த படத்துக்கு நான் வந்து ரேட்டிங் சொல்ல போனால், இதுக்கு நீங்கள் ரேட்டிங்லாம் கொடுக்கவே முடியாதுங்க. அவ்வளோ சிறந்த படம். படத்தை வந்து ஒரு சில லேக் இருந்தாலும் கண்டிப்பாக 10 அவுட் ஆஃப் 10 நீங்கள் கொடுத்துடலாங்க. யாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.